வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதில் பயிற்சி 8ல் 1ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள மழை அளவின் தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. பாருங்க, 5 மாவட்டங்கள்ல வெவ்வேறு இடங்கள் மழை பெஞ்சிருக்கு. அதனுடைய மழை பெஞ்ச அளவை இந்த அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த மழை அளவு இருக்கா, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். இது எஃப் நிகழ்வெண். சரியா? இப்ப பாருங்க, இது தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல். அப்ப இதுக்கு எந்த முறை ஈஸியா இருக்குன்னா ஊக சராசரி முறை தான் நமக்கு எப்பயும் ஈஸியா இருக்கும். ஊக சராசரி முறைக்கு ஃபார்முலா பாருங்க. முதல்ல ஃபார்முலா பார்த்துருவோம். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயர். சரியா? என்னன்னா என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வெண் எஃப் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கூட்டணும். இப்ப பாருங்க, நம்ம இதை எடுத்து அப்படியே எழுதுவோமா? பாருங்க, எக்ஸோட மதிப்பு பாருங்க 45, 50, 55, 60, 65, 70. அப்போ முதல்ல எக்ஸ் என்னது? 45, 50, 55, 60, 65, 70. அதுக்கடுத்து எஃப் எழுதுவோம். இதான் எஃப். 5, 13, 4, 5, 13, 4, 9, 5, 4. இப்போ நம்ம ஊக சராசரி முறையை சொன்னோம் இல்லையா? ஊக சராசரி எப்பயுமே நம்ம எதுல இது பண்ணணும்? இந்த எக்ஸோட மதிப்புல தான் எடுக்கணும். மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. அப்ப நடுவுல பாருங்க, இந்த 2 நம்பர் தான் நடுவுல இருக்கும். இந்த பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு. 55, 60. இதுல எதனால நம்ம ஊக சராசரி எடுத்துக்கலாம். நான் இந்த 55 ஊக சராசரி ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏவோட மதிப்பு 55, ஊக சராசரி ஏவோட மதிப்பு 55. இப்ப நம்ம டி கண்டுபிடிக்கணும். டினா என்னது? ஒவ்வொரு எக்ஸோட மதிப்புல இருந்து 55 மைனஸ் பண்ணணும். அப்ப பாருங்க, 45 மைனஸ் 55 என்ன வரும்? மைனஸ் 10. 55ல 45 10. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, மைனஸ் 10. அதுக்கு அடுத்து பாருங்க, 50 மைனஸ் 55 என்ன வரும்? 5 வருமா? என்ன 5? மைனஸ் 5. அதுக்கு அடுத்து எக்ஸோட மதிப்பு 55, ஏவோட மதிப்பு 55. 55ல 55 கழிச்சோம்னா 0. அதுக்கு அடுத்து பாருங்க, 60 மைனஸ் 55. 60ல 55 கழிச்சா பிளஸ் 5 வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, 65. 65ல 55 கழிச்சோம்னா என்ன வரும்? 10 வரும் இல்லையா? 65 மைனஸ் 55 10. அதுக்கடுத்து 70 மைனஸ் பண்ணுமா? பாருங்க, 70 70ல இருந்து எதை மைனஸ் பண்ணா? 55 மைனஸ் பண்ணு. என்ன வரும்? 15 வரும். 15 வரும். இது எல்லாமே டியோட மதிப்பு. நமக்கு இந்த டி ஸ்கொயர் நமக்கு பெருக்கிறது தேவைப்படும். அப்ப இது பண்ணிடலாமா? இது எல்லாமே டி. அப்ப மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 10 பெருக்கல் மைனஸ் 10 பிளஸ் 100. மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணுங்க. மைனஸ் 5 பெருக்கல் மைனஸ் 5 பிளஸ் 25. 0 ஸ்கொயர் பண்ணா 0. 5 ஸ்கொயர் பண்ணா 5 பெருக்கல் 5 25. 10 ஸ்கொயர் பண்ணுங்க. 10 பெருக்கல் 10 100. அதுக்கடுத்து 15 ஸ்கொயர் பண்ணுங்க. 15 பெருக்கல் 15 225. அதுக்கடுத்து ஃபார்முலா பாருங்க, டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இப்போ எஃப்ஐயும் டி ஸ்கொயரும் பெருக்கணும். எதை பெருக்கணும் பாருங்க? எஃப்ஐயும் டி ஸ்கொயரும் பெருக்கணும், எஃப்ஐயும் டியும் பெருக்கணும். முதல்ல எஃப்ஐயும் டியும் பெருக்கலாமா? எஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப பிளஸையும் மைனஸும் பெருக்குனா மைனஸ் 5 10 50. சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்க போறோம். பெருக்க என்ன பாருங்க, மைனஸையும் பிளஸையும் பெருக்க மைனஸ் 13 5 65 மைனஸ் 65. 4 0 பெருக்குனா 0. அதுக்கு அடுத்து பாருங்க, 9ஐயும் 25 பெருக்கிறோம். 9 அங்க இருக்கு பாருங்க, 25 இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது? நமக்கு டி. 9 5 45. 9 5 பெருக்குனா 45. அதுக்கு அடுத்து பாருங்க, 5ஐயும் 10ஐயும் பெருக்குங்க. 5 10 50. இது எஃப், இது டி. 5 10 50. இதை பெருக்குவோமா? 4 15 60. 4 15 60 பெருகிட்டோமா? இப்ப பாருங்க, எஃப் டி ஸ்கொயர் வேணும். அப்ப இங்க எஃப் டி ஸ்கொயர், எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் பெருக்கணும். எஃப் இங்க இருக்கு, டி ஸ்கொயர் இங்க இருக்கு. பெருக்குவோமா? 5ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 500. அதுக்கு அடுத்து பாருங்க, 13ஐயும் எதையும் பெருக்க போறேன்? 25. 13 25 325. 13 25 325. அதுக்கு அடுத்து பாருங்க, 0ஐயும் 4ஐயும் பெருக்குனா 0. அதுக்கு அடுத்து பாருங்க, 9ஐயும் 25 பெருக்குனா என்ன வரும்?
9 25 225. 9 25 பெருக்கணும்னா 225. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த இடத்துல 5 இருக்கு, 100 இருக்கு. 5 100 பெருக்கணும்னா 500. 5 100 பெருக்கணும்னா 500. அதுக்கு அடுத்து பாருங்க, 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு பாருங்க, 225 இருக்கு. 4 225 2ன்னா 450 900. 4ஐயும் 225 பெருக்கினா என்ன வந்துடும்? 900 வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி ஃபார்முலால பிரதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். முதல்ல இதை கூட்டுவோம். இதை கூட்டினா நமக்கு என்ன வரும் பாருங்க, 4 5 9 18. 18 ஒரு 4 என்ன வரும்? 18 4 22 25 35 40 வருது. இது எல்லாத்தையும் கூட்டினா 40. இப்போ இந்த எஃப்டியை கூட்டுவோமா? இதை பாருங்க, 60 ஒரு 50 எத்தனை? 110. 110 ஒரு 45 155. இது ரெண்டையும் கூட்டுங்க. இது ரெண்டும் ஒரே குறி தானே, அப்போ கூட்டினா என்ன வரும்? 65ஐயும் 50ஐயும் கூட்டினா 115. என்ன 115? மைனஸ் 115. மைனஸ் பண்ணுங்க, 0 4 அப்போ 40. பெரிய நம்பருக்கு பிளஸ் இருக்கு, அப்போ பிளஸ் 40. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வருது? 40 வருது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுவோமா? இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த கீழே எழுதுறேன் என்ன, சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். இங்க பாருங்க, 5 5 5 கூட்டினா 10. 10க்கு 0 மிச்சம் 1 1 3 3 2 5. இப்போ இதை கூட்டுங்க. 9 9 5 14 16 16 ஒரு 3 19 19 ஒரு 5 24 24. சரியா? அப்போ இந்த சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயரோட மதிப்பு 2450. இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு பிரதிட போறோம். நமக்கு புக்கில் ஃபார்முலா பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ்ஐ எஃப்ஐ டிஐ, இங்க டிஐ ஸ்கொயர் எஃப்ஐடிஐ எஃப்ஐடிஐ ஸ்கொயர், இங்க எல்லாமே எஃப்ஐடிஐ எஃப்ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை எழுதினாலும் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை சார் நான் எழுத போனா நீங்க எல்லா இடத்துல நீங்க ஐ போட்டுக்கலாம். சரியா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்படியே ஃபார்முலா பிரதிடுங்க. சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் இங்க இருக்கு பாருங்க, 2450. 2450 பை என், என்னோட மதிப்பு 40 மைனஸ் சம்மேஷன் எஃப்டி, எஃப்டியோட மதிப்பு 40 பை என், என்னோட மதிப்பு 40, எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 2. சரியா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதை கேன்சல் பண்ணுங்க, 0 0 கேன்சலா. அதுக்கு அடுத்து 4 படிச்சு கேன்சல் பண்ணுங்க, 24 இருக்கு, 6 நாங்க 24. அதுக்கடுத்து மிச்சம் எதுவும் கிடையாது, 5 இருக்கு, 5ல ஒரு 4 4, 5 இருக்கு, ஒரு 4 4, மிச்சம் எத்தனை? 1 இருக்கு இல்லையா? 1 4 கொண்டு வகுக்க முடியாது, பக்கத்துல 0 சேர்த்தா 10, இங்க புள்ளி வச்சிடணும். 10ல இரு நாங்கா 8, இரு நாங்கா 8, மிச்சம் எத்தனை? 2 2 4 கொண்டு வகுக்கணும், இங்க 0 20, 20ல 5 நாங்கா 20. அதாவது 2450 40 கொண்டு வகுத்தோம்னா 61.25 மைனஸ் இந்த இடத்த பாருங்க, ஒரு 40 40, ஒரு 40 40. அப்போ என்ன வந்துடும்? 1 தான் இருக்கும். 1 பை 1 1 தான். 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61.25ல 1 கழிச்சோம்னா 60.25. கழிக்கும் போது கவனமா கழிக்கணும். கழிச்சு காமிக்கட்டுமா? பாருங்க, 61.25. இது முழு எண், முழு எண்ணை முழு எண்ல தான் கழிக்கணும். 1னா என்ன அர்த்தம்? 1.00ன்னு அர்த்தம். கழிங்க, 5 2 புள்ளி வச்சிருவோம், 1ல 1 கழிச்சா 0, இந்த 60 அப்படியே வந்துடும். அப்ப பாருங்க, 60.25. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். வர்க்கமூலம் எடுப்போமா? பாருங்க, 60. இந்த இடத்துல எடுப்போம், 60.25க்கு வர்க்கமூலம் எடுக்க போறோம். எடுப்புமா? இப்ப பாருங்க, புள்ளிக்கு இடது பக்கம் 2 இலக்கம், வலது பக்கம் 2 2 எடுத்துக்கணும். 60ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய வர்க்க எண், கரெக்டான வர்க்க எண் என்ன வரும்? 7 7 49, 8 7 8 8 64, 7 7 49, 8 8 64, இங்க 60 தான் இருக்கு. அப்ப எதான் கரெக்டா இருக்கும்? 7 தான் கரெக்டா இருக்கும். 7 7 49. கழிச்சிருமா? 10,000, 10ல 9 கழிச்சா 1, இங்க என்ன இருக்கும்? 5 5ல 4 கழிச்சா 1. அடுத்த 2 இலக்கத்தை இறக்கணும், ஏன்னா இது வர்க்கமூலம். இங்க புள்ளி இருக்கா, அதனால இங்க புள்ளி வச்சிருங்க. புள்ளிக்கு அடுத்த இலக்கத்தை இறக்கியிருக்கோம், அதனால புள்ளி வச்சாச்சு. இப்ப பாருங்க, இங்க மேல என்ன இருந்தாலும் சரி, எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். 7 இருக்கா, 2 கொண்டு பெருக்கினா 14. இப்போ இந்த 14 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். பாருங்க, 14 இருக்கு, 7 போடுறேன், அப்ப 7 கொண்டே பெருக்கணும். பெருங்க, 7 49, 9 மிச்சம் 4, 7 28, ஒரு 4 32, 32க்கு 2 மிச்சம் 3, 1 7 7 3 10, 1029 வருது.
ஒருவேளை நீங்க இங்க 8 போட்டு 8 கொண்டு பெருக்குனீங்கன்னா இதை விட அதிகமா ஆயிரும். அப்ப எதான் கரெக்டா இருக்கும்? 7 தான். அப்ப இங்க 7, இங்க 7. என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1029. மைனஸ் பண்ணுங்க. இங்க இது பண்ணோம்னா 15 ஆகும். 15ல 9 கழிச்சோம்னா 6. இங்க 1 தான் இருக்கும் இல்லையா? அப்ப 11. 11ல 2 கழிச்சோம்னா என்ன வரும்? 9 வரும் இல்லையா? இங்க 11, 11 2 கழிச்சா 9. இங்க 0 தான் இருக்கும். 0 ஆயிரும். 96. அதுக்கு அடுத்தது நமக்கு இறக்கிறதுக்கு இலக்கங்கள் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும். எத்தனை 0? 2 0 சேர்க்கணும். இப்ப பாருங்க. இங்க என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு அப்படியே பெருக்கி எழுதணும். 7.7 இருக்கா? அது 77 எடுத்து 2 கொண்டு பெருக்குங்க. என்ன வரும்? 7 14, 14 4 மிச்சம் 1, 7 14, அந்த 1 15. 77 2 கொண்டு பெருக்குனா 154. புள்ளிலாம் பார்க்கக்கூடாது சைட்ல எழுதும்போது. சரியா? இப்போ இந்த 144 பக்கத்தில் 154 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். எது கரெக்டா வரும்னா 6 கரெக்டா வரும். அப்ப 6 போட்டிருக்கோம். அப்ப 6 கொண்டே பெருங்க. 6 36க்கு 6 மிச்சம் 3. இங்க 6 24, 3 கூட்டினா 27 மிச்சம் 2, 6 30, 32க்கு 2 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 6 6, 3 கூட்டினா 9, 9276. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க 5 போட்டு 5 கொண்டே பெருக்கினா இதை விட அதிகமாயிரும். அப்போ எந்த நம்பர் கரெக்டா வந்திருக்கு? நமக்கு 6 தான் கரெக்டா வந்திருக்கு இல்லையா? 6. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல 7 போட்டீங்கன்னா 7 கொண்டே பெருக்குவீங்க, அதிகமாயிரும். 5 போட்டீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். சரியா? அப்ப 6 போட்டுக்கணும். இங்கேயும் 6 போட்டுக்கணும், இங்கேயும் 6 போட்டுக்கணும். ஆன்சர் என்ன வந்திருக்கு? 9276. மைனஸ் பண்ணுங்க. இங்க இருந்து கடை வாங்கி கொண்டு 10, 10ல 6 கழிச்சா 4. 9 இருக்குமா? 9ல 7 கழிச்சோம்னா 2. 5 இருக்குமா? 5ல 2 கழிச்சா 3. திரும்பி அடுத்த 2 0 சேர்க்கணும். ஒரு 3 இலக்கனாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க. இப்போ இதை அப்படியே 2 கொண்டு பெருக்கி எழுதணும் இல்லையா? அப்போ 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, 7 14, 14 15, 15க்கு 5 மிச்சம் 1, 7 14, 14 15. இப்ப பாருங்க. இந்த 1552 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். எது கரெக்டா வரும்னா 2 தான் கரெக்டா வரும். அப்ப 2 போட்டிருக்கோம். அப்ப 2 கொண்டே பெருக்குங்க. 2 4, 2 4, 5 10, 10க்கு 0 மிச்சம் 1, 5 10, 11 11, 11க்கு 1 மிச்சம் 1, 1 2 3, 31,000 இந்த இது வந்திருக்கு. 44 வந்திருக்கு. ஒருவேளை நீங்க 3 போட்டு 3 கொண்டு போயிருந்தா இதை விட அதிகமாயிரும். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கு? 2 தான். அப்ப இங்கே 2 போடுங்க, இங்க 2 போடுங்க. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 31,044. மைனஸ் பண்ணுமா? 10 கடை வாங்கணும்னா 10ல 4 கழிச்சோம்னா 6, இங்க 9 இருக்கும். 9ல 4 கழிச்சோம்னா 5, இங்க 3 இருக்கும். அப்படியே வந்துடும். 2ல 1 கழிச்சா 1 போதும், நிறுத்திடலாம். அப்ப பாருங்க வர்க்கமூலம் என்ன வந்திருக்கு? 60.25க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 7.762 ஈக்குவல் டு இதான் நமக்கு தேவையான திட்ட விளக்கம். பாருங்க 7.7. அந்த இடத்த முழுசாக்க போறேன். இதை முழுசாக்கணும். இதுக்கு வலது பக்கம் இருக்க நம்பரை பார்க்கணும். 5 5ஐ விட பெருசா இருந்தா இது கூட 1 கூட்டணும். 2 இருக்கு, 5ஐ விட சிறியன்னு. அப்ப எந்த மாற்றமும் இல்லை. 7.76. இதான் என்னது? நமக்கு தேவையான திட்ட விளக்கம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.